ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலம்பால் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். நம்மளோட தளபதி விஜய் அண்ணானுக்கு பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா ஃப்ரம் மலேசியா. நீங்க இன்னும் மெல்ல 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 பெரிய லெவலுக்கு போகணும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து வைக்கிற காலெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்றத வந்து ஒரு தம்பியா நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ்க்கெலாம். பிகாஸ் ஒரு ஆக்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னராக வந்து அவரோட பர்த்டேவை வந்து இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் தான் கடைசியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது நினச்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் வந்து இதெல்லாம் பேசி வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மலேசியா டைம் வந்து விடிய காலை 2:30 மணி. ஸோ தூக்கத்தெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த செட்டப்லாம் போட்டு உட்காந்துருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த மனுஷன் தான். இந்த மனுஷனோட அரைவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ கேபிஎன் ப்ரொடக்ஷன்ல ஜனநாயகன் இயக்குற ஜனநாயகன் படத்தோட த ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்ததும் போதும் கையை ஓடல காலம் ஓடல எல்லாமே செட் பண்ணி எனக்கும் இது ஒரு கம்பேக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள கொலன்னு பேசாம நேரா ரியாக்ஷனுக்கு போயிடலாம். நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் வந்துருச்சான்னு கொஞ்ச நேரம். ஓகே, கேவிஎன் ப்ரொடக்ஷன் காய்ஸ் வந்துருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டான டைம்ல போட்டுட்டாங்க. ஸோ ஹெட்செட்லாம் ரெடியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ரியாக்ஷன் போயிடலாம். ஸோ 3, 2, 1. என் நெஞ்சில் குடியிருக்கும் லுக்க பாருங்க. முறுக்கு வீச வேற லெவலு. அனிரோத் ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. பட் அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அந்த அந்த முறுக்கு கடைசியா மெர்சல்ல பார்த்தது. அப்புறம் நிறைய படத்துல போலீஸா பார்த்துருக்கேன். பட் கொஞ்சம் டிசிப்ளினா பார்த்துருப்போம். இந்த தெரி லைக் போக்ரி இந்த படத்துல வந்து தளபதி விஜய் நான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரோல்ல பண்ணியிருப்பாரு. பட் இதுல வந்து கொஞ்சம் ரக்கட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ நான் வந்து டைம் டிலே பண்ணாம நான் இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். ஏன்னா டக்குன்னு ஓடிடுச்சு. 1 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, டக்குன்னு ஓடிடுச்சு. இன்னொரு வாட்டி என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த கட்டமே பாருங்க, நெஞ்சில் குடியிருக்கும். இந்த பூவெல்லாம் போட்டு நெருப்பெல்லாம் பத்த வச்சு. ஆனா போலீஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நான் எதிர்பார்க்கல. பட் தெரியல அவர் போலீஸானு. அந்த பிஜிஎம் கேளுங்க. சீரியஸா இந்த சீன் வேற லெவல்ல இருக்கு. 51 வயசு நினைக்கிறேன் மனுஷனுக்கு. பொங்கல். ஓகே,
கான்ஃபிடென்டா சொல்லலாம். வேற மாதிரி இருக்கு. சீரியஸா வேற மாதிரி இருக்கு. நான் போலீஸ் வந்து சீரியஸா அன்எக்ஸ்பெக்டட். நான் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். பட் இது வந்து ஒரு போலீஸா இருக்காரு. எனக்கு தெரியல ரியலா வந்து அவர் போலீஸா இருக்காரா, இல்ல இந்த இதுக்குன்னு வந்து ஏதாச்சும் ஒரு சீனுக்கு அந்த மாதிரி கெட்டப்ல வராரா எனக்கு சரியா தெரியல. இது வந்து படத்தோட இன்ட்ரோவா இருக்கலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரா அப்படின்றதுக்காகவே வந்து இதை கிரியேட் பண்ணி வெளியாக்கி இருக்கலாம். பிகாஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களோட இதுவே வந்து இப்படிதான் இருக்கும். கடைசி வந்து யாஷ்க்கும் வந்து டாக்ஸிக்கோட அந்த பர்த்டே விஷஸும் இப்படிதான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே சாயல்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் சீரியஸா காய்ஸ், ஒரு தளபதி ஃபேனா லைக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஐயோ குறவோ அது ஐ டோன்ட் கேர். பிகாஸ் இது வந்து அவரோட லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு இருக்குது. அது லாஸ்ட் டான்ஸ்ன்றது கடைசியா ஸ்கேம்னு சொல்லி நிறுத்திடலாம் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பட் இந்த லாஸ்ட் டான்ஸா இருக்கும்போது இந்த படம் எப்படி வந்தாலுமே வேற லெவல்ல தான் இருக்க போகுது. செலிப்ரேஷன் வேற லெவல்ல தான் இருக்க போகுது. கொலெக்ஷனும் லைக் வேற லெவல்ல தான் இருக்க போகுது. அதுக்கு நான் வந்து ஃபுல் கேரண்டி எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தளபதியோட பர்த்டே, ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். இந்த படம் வந்து வேற லெவல்ல போக போகுது. அண்ட் தென் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நான் அந்த டேட்டூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில டிவிகே அப்படின்ற டேட்டூ குத்திருக்காரு. அந்த இதுவும் நிறைய மீம்ஸ்ல பார்த்தேன். ஸோ கன்சிடர் வந்து தளபதி இதை வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி, ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி ஒரு ஒரு பப்ளிசிட்டியில ப்ரொமோஷன் பண்ணுவாரு அவரோட டிவிகே பார்ட்டிக்கு. ஸோ கண்டிப்பா இது கரெக்டா மேட்ச் ஆகி வேற லெவல்ல இருக்கும். அனிருத் நீங்க வந்து தளபதிக்காகவே தத்து விட்டவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க மற்ற ஆக்டருக்கு போடுறதுலாம் ஒரு பக்கத்து இருக்கணும். பட் தளபதினு வரும்போது அந்த 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 ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்ட் தென் தளபதி லுக்கா இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த ஸ்லோ மோஷனா இருக்கட்டும், அந்த ஆர்ட் ஒர்க் அந்த செட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. முதக்கட்ட அந்த பூவெல்லாம் தூவி விட்டுட்டு அது எல்லாமே மைண்ட் ப்ளோவிங் சீரியஸா நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த பிளட் ஸ்டீன்ல இருந்து அவர் உட்காந்து டக்குன்னு லைக் வந்து இப்படியே வந்து இது பண்ணியிருந்தா அது ஒரு நார்மல் சீனா இருக்கலாம். டக்குன்னு அது முறுக்கு மீச ஸ்வைப் பண்ணியிருந்தாங்க பாருங்க. சீரியஸ்லா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டக்குன்னு வந்துடும். ஸோ படமும் வந்துடும். அந்த படம் வந்த பிறகு தியேட்டர் விட்டு வெளியாக போது தான் என்ன மாதிரி ஃபீல் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அட்லீஸ்ட் தளபதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட சிஎம் சொல்லலாம். சிஎம்மா அவரை செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை அவரோட அடுத்த கட்ட முயற்சிக்கு அவர் கூட இருந்து செலிப்ரேட் பண்ணலாம். பட் as a overseas audience வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் ஒரே பிளாட்ஃபார்ம். பட் இட்ஸ் ஓகே. ஒரு என்ன சொல்லுவாங்க, இது ஒரு லீகசியோட ஹெண்ட் இல்ல, அடுத்த லீகசியோட தொடக்கம். ஸோ தளபதி விஜய் அண்ணா ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஃப்ரம் உங்களோட தம்பியா விஷ் பண்ணிக்கிறேன். நீங்க எங்க போனாலும் சரி வேற லெவல்ல கலக்கணும்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து வந்து தளபதியோட அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பா நான் ரியாக்ட் பண்ணுவேன். எதை பத்தி இஷ்யூஸை பத்தி பேசலாம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மூவியை ரியாக்ட் பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் வேற டாபிக் இருந்தா எதை பத்தி பேசலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ். குட் நைட், டேக் கேர்.